இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ரீசென்ட்டா மலையாள ஆக்ட்ரஸோ, இல்ல தெலுங்கு, கன்னடன்ட்டு அதர் லாங்குவேஜ் ஆக்ட்ரஸ்லாம் இங்க தமிழ் படத்துல லீடா பண்ணிட்டு இருக்காங்களேப்பா! தமிழ் படத்துல தமிழ் ஹீரோயின் ஏன் இல்ல? அப்படிங்கிற கேள்வி அதிகமா வந்துகிட்டே இருக்கு. ரீசென்ட்டா தமிழ் லாங்குவேஜ்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கோட் படத்துல மீனாட்சி சௌத்ரி பண்றாங்க. குட் பேட் அக்லி படத்துல ஸ்ரீலல்லா பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு அப்டேட் கிடைச்சுக்கிட்டே இருக்குது. கங்குவா படத்துல ஆல்ரெடி திஷா பட்டானி பண்ணிட்டு இருக்காங்க. SK23 இந்த படத்துல ஏஆர் முருகதாஸ் படத்துல ருக்மிணி ரோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் தமிழ்ல ஹீரோயின்ஸே இல்லையா அப்படின்னா இருக்காங்க. இப்ப சித்தா படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிமிஷா சஜியன் தேவைப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு ரூரல் பொண்ணா கேரக்டரா ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். நியூ ஃபேஸாவும் இருப்பாங்க. மெச்சூர் ஆக்டிங்கும் அவங்க கிட்ட இருக்கும். அப்படிங்கறதுனால ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் இருக்கணும். ஆனா நியூ ஃபேஸா இருக்கணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா நிமிஷா சஜியன் கண்டிப்பா ஃபிட் ஆவாங்க. அந்த படம் ஒரு சின்ன பட்ஜெட் படம். அந்த படத்துல ஒரு பெரிய ஹீரோயின் நல்லா நடிக்கக்கூடிய ஹீரோயின் போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கான சேலரிங்கிறது ரொம்பவே அதிகமாகும். அதுக்கு ஒரு அதர் ஹீரோயின் எடுத்துட்டு வந்தோம்னா அவங்களோட சேலரியும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அவங்களோட ஆக்டிங்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. கங்குவால ஸ்டன்ஸ் நிறைய இருக்குது. தீஷா பட்டானி அவங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஸ்ரீலீலா குட் பேட் அக்லியில பண்றதுக்கும் கோட் படத்துல மீனாட்சி சௌத்ரி பண்றதுக்கும் ரீசன் என்னன்னா தளபதி சேலரி 3 டிஜிட்ல இருக்குது. அப்படிங்கறதுனால ஹீரோயின்ஸ்க்கு தனியா இன்னும் பட்ஜெட் ஒதுக்க முடியாது. அதர் ஸ்டேட்ல இருந்து ஹீரோயின்ஸ் கொண்டு வந்தோம்னா சொன்ன மாதிரி கொஞ்சம் பட்ஜெட்டா கம்மியாகும் அவங்களோட சேலரியில. அப்படிங்கிற மாதிரி தான் நியூ ஃபேஸும் இருக்க மாட்டாங்க. சேலரியும் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொடியூசர் டைரக்டர்கிட்ட கேட்கறாங்களோ என்னமோ. அப்ப நம்ம ஊர் பொண்ணுங்களுக்குலாம் எப்படிப்பா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னா நிறைய படங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஊர் ஹீரோயின்ஸ் சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. சமந்தா ரூசோ பிரதர்ஸோட ஒரு சீரியஸ்ல பண்ணிட்டாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் கூட ஒரு படத்துல கமிட் பண்ணியிருக்காங்க. பிரியா பவானி சங்கர் தெலுங்கு படமும் பண்ணிட்டாங்க. அடுத்த வாரமே ரத்னம் படமும் வரப்போகுது. லேடி சூப்பர் ஸ்டார் கணக்கிலக்கே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவங்க தனி ட்ராக்கு ஹீரோஸ்க்கு ஈக்குவலா சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. த்ரிஷா மலையாள படமும் பண்றாங்க அப்பப்ப அப்படின்லாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஏன் அதர் ஸ்டேட் ஹீரோயின்ஸ்லாம் நம்ம லாங்குவேஜ்ல நடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வழக்கம் தானே. நம்ம கிளாஸ் பசங்களுக்கு பக்கத்து கிளாஸ் பொண்ணு பிடிக்கும், பக்கத்து கிளாஸ் பசங்களுக்கு நம்ம கிளாஸ் பொண்ணு பிடிக்கும்.